KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அக்சசரிஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில அக்சசரிஸை நம்ம அவாய்ட் பண்ணால் ஃபோட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, கேமரா தாண்டி லென்சஸை தாண்டி அக்சசரிஸ்னு பல விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. அதில் ஒரு சில அக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிக்கு எதிராக வேலை செய்யுது. அது வந்து நம்பர் 1 எனிமியாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 3-4 ஐட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோகிராஃபி ஆக்சசரிஸில் ஒரு சில ஆக்சசரிஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் தவிர்த்தா ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும். அதில் முதல்ல இந்த சிலிக்கான் ஸ்கின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிலிக்கான் கவர் இல்லாட்டி சிலிக்கான் ஸ்கின் சொல்லுவாங்க. சார் ஃபோட்டோகிராஃபியில் வந்து கேமராவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலராக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சிலிக்கானில் வந்து ஒரு கவர் போட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து கேமரா டேமேஜ் ஆகாது, கேமரா அழுக்காகாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு கேமரா பிராண்ட்ஸும் மேனுஃபேக்சரர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேமராவுக்கு மேலே இந்த ஸ்கின்னை போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஒரு கேமரா அவங்க டிசைன் பண்ணும்போது அது நம்மளோட கைகளில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து அந்த பட்டன்ஸ், நாப்ஸ், லீவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு மேலே வந்து ஒரு ஹார்டாக ஒரு ஸ்கின்னை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலாக அந்த பட்டன்ஸ் அண்ட் லீவர்ஸ் அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோல்ஸுடைய அந்த ஃபீல் உங்களுக்கு போயிடும். ஏன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் இந்த பட்டனை எவ்வளோ தூரம் நீங்கள் டீப்பாக ப்ரெஸ் பண்ணணும், இந்த லீவரை எப்படி இந்த லீவர் எங்கே இருக்குது, அது எவ்வளோ தூரம் திருப்பணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஃபீல் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த சிலிக்கான் கவர் அப்படிங்கிறது நோக்கடிச்சிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் டெஃபல்ட்டாக நீங்கள் தவிர்க்கணும். ஆக்சுவலாக அதை தவிர ஒரு சில கேமராக்கள் வந்து இந்த கவர் போடுறதுனால கொஞ்சம் பெருசாக கூட ஆகிடும் உங்களுக்கு இல்லையா. சொல்லப்போனால் அந்த கவர் போடும்போது அந்த கவருக்கும் கேமராவுக்கும் நடுவில் அந்த இடுக்கில் நிறைய அழுக்குகள் சேர்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, இல்லை டர்ட் சேர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் கேமராவை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஷூட் போகும்போதும் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதை பக்காவாக உட்காந்து க்ளீன் பண்ணுங்கள். ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுக்கோங்க, அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடங்க. அது மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணாலே போதும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ரஃப்பான, ஒரு டஃப்பான, ஒரு திக்கான ஒரு சிலிக்கான் கவர் அப்படிங்கிறத போட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இது ஜென்ரலாக நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு தண்ணீரில் வந்து குளிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஃபுல் சூட்டோடையோ வந்து ஒரு லெஹங்காவோடையோ அப்படி போய் குளிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே தான் இங்கேயும். அதனால் கூடுமான வரை வந்து இந்த சிலிக்கான் கவரை பயன்படுத்துகிறத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கெட் த ஃபீல் ஆஃப் யுவர் கேமரா, கெட் த ஃபீல் ஆஃப் யுவர் லென்ஸ். ஸோ அதை நீங்கள் உணரும் போது என்ன கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு அடுத்த நிலைக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுபவம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு முதல் ஆக்சசரி. ரெண்டாவது நீங்கள் எதை தவிர்க்கலாம் அப்படின்னா ஒரு ரொம்ப இன்ஃபீரியர் குவாலிட்டி யூவி ஃபில்டர்ஸ் இல்லை வந்து கிளியர் ஃபில்டர்ஸ். ஒரு காஸ்ட்லியான ஒரு லென்ஸ் இல்லை, லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து ஒரு லென்ஸை வாங்கியிருக்கோம். அந்த லென்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ஒரு யூவி ஃபில்டர் நம்ம போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. பல சமயத்தில் வந்து இந்த யூவி ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து டீலர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. லென்ஸ் வாங்கும்போது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் வந்து அன்லெஸ் உங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டெரெயினாக இருந்துச்சுன்னா மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் வேணால் நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி யூவி ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டி யூவி ஃபில்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். குறிப்பாக வந்து கேனனோ நிக்கானோ அவங்களுடைய பிராண்ட்ஸ்லேயே வந்து அந்த யூவி ஃபில்டர்ஸ், கிளியர் ஃபில்டர்ஸ்லாம் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை பல பேருக்கு அது தெரியவும் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஹாட் டெரைனில் ரொம்ப வந்து ஒரு டஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை வாட்டர் ஸ்பிளாஷ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். மீதி நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க, லென்ஸோடைய ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை ஃப்ரீயாக விடுங்க. அதுக்கு முன்னாடி போய் ஒரு சீப்பான ஒரு ஃபில்டரை போட்டுட்டு அந்த லென்ஸினுடைய தரத்தை நீங்கள் குறைக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்களே எடுத்து பார்த்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஸ்டுடியோவில் வந்து ஃபில்டரை போட்டு ஒரு படம் எடுத்து பாருங்கள், அதே லென்ஸில் வந்து ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு படம் எடுத்து பாருங்கள். யூ வில் see a huge difference. அது தவிர அவுடோரில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அகெயின்ஸ்ட் லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது
உங்கள் லென்ஸை அப்படியே இந்த ஃபில்டர் போடாமல் ஒரு படம் எடுத்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் போட்டு எடுத்து பாருங்கள். அப்போ வந்து நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப லோ குவாலிட்டி, இன்ஃபீரியர் குவாலிட்டி, சீப்பான அல்ட்ரா வயலட் ஃபில்டர்ஸ் அண்ட் யூவி ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தவிர்க்க வேண்டிய அக்சசரிஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் 3ஆவதாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த மேக்ரோ ஃபில்டர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நிறைய ஹாபியிஸ்ட் ஆக்சுவலாக, அதாவது ஒரு ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு ஆர்வ கோளாறுனால நான் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி போகிறேன், க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மேக்ரோ ஃபில்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸ்னால ஆனப்பட்ட ஒரு சின்னதாக ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும், அதான் அந்த லென்ஸ் இல்லை. ஸோ அந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணிப்பாங்க, கேமராவுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x அப்புறம் 4x 8x அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2-3 லெவல் மேக்னிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். அது ஒன்று மேலே போட்டு எடுப்பாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மேக்ரோ ஃபில்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக்ஸ், அந்த லென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியர் குவாலிட்டியான ஒரு ஆப்டிக்ஸ் உள்ளது. அதை போய் நீங்கள் உங்களுடைய லென்ஸ் முன்னாடி போட்டு நீங்கள் நான் க்ளோஸ்அப் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறங்கிற மாதிரியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதை டோட்டல் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரைம் லென்சஸ் 60 mm ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிராப் சென்சர் கேமரா இருந்துச்சு அப்படின்னா. இல்லை 50 mm ப்ரைம் மேக்ரோ இருக்குது உங்களுக்கு, 90 mm ப்ரைம் மேக்ரோ இருக்குது, 100 mm ப்ரைம் மேக்ரோ இருக்குது, 105 கூட உங்களுக்கு ப்ரைம் மேக்ரோ இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து மேக்ரோவில் உள்ள ப்ரைம் லென்சஸ் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூவான ஒரு உண்மையான ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிங்கிறது அந்த இடத்துல நடக்கும் ஆக்சுவலாக. அண்ட் இந்த லென்சஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்து மேக்ரோ ஃபில்டர்ஸ், க்ளோஸ்அப் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஆக்சுவலாக மார்க்கெட்டில் போய் கேட்டிங்க அப்படின்னா க்ளோஸ்அப் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி பயன்படுத்துகிறத நீங்கள் கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும். அடுத்தபடி இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரைபாட்ஸ். ட்ரைபாட்ஸில் என்ன பிரச்சனை கேட்டிங்க அப்படின்னா பல சமயத்தில் வந்து நம்ம ஒரு கேமரா வாங்கும்போது அதோட அந்த கிட்டில் ஒரு பேக்கேஜாக சம்டைம்ஸ் வந்து ஒரு ட்ரைபாட் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வந்துடும், பார்த்தீங்களா தெரியுங்களா, இன்னும் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட்ஸ் வர சமயத்தில் அந்த ட்ரைபாடு வந்து 3 கால் இருக்கிறதுனால அது ட்ரைபாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது உங்களோட கேமராவுடைய முழு வெயிட்டையும், உங்கள் லென்ஸுடைய வெயிட்டையும், அது மேலே நீங்கள் போடக்கூடிய ஃப்ளாஷஸையும், அந்த டோட்டல் வெயிட்டை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக, எந்த விதமான ஒரு ஷேக் இல்லாமல், வைப்ரேஷன் இல்லாமல் சேஃபாக ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் அது ட்ரைபாட். அதனால் ஒரு ரொம்ப சீப்பான ஒரு ட்ரைபாடு 1000 rupees 1500 rupeesக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்னை பொறுத்தளவுக்கு ட்ரைபாட் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது நம்ம வந்து வருஷம் மாற்ற போகிற விஷயம் கிடையாது. இல்லை கேமராஸ் கூட இப்போ மேலே போட்டு அடிக்கடி மாற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ட்ரைபாட்ஸ் அப்போ கொஞ்சம் மாற்றுறதே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கேமராவை ஒரு ட்ரைபாடில் போட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ட்ரைபாட் நான் வாங்கி கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆச்சு. ஓகே, ஸ்டில் இட் இஸ் இன் குட் கண்டிஷன், ஐ எம் யூஸிங் இட். ஏன்னா அது ஒரு ஹார்ட்வேர் இல்லையா. அதனால் ட்ரைபாடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து அதோட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட கேமராவுடைய சேஃப்டி அப்படிங்கிறது நம்பர் 1. சரியான ட்ரைபாடை பயன்படுத்தலை அப்படின்னா கேமரா அதுலேருந்து தவறி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஹெட் வருது, பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரூஸ்லாம் வருது, அப்புறம் வந்து அது ஒரு வாபிள் ஆகுது. பேசிக்காக ஒரு சாதாரண சுச்சுவேஷன்லேயும் வாபிள் ஆகுது. கொஞ்சம் காற்றுலாம் அடிச்சதுன்னா கேட்கவே வேண்டியதில்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரைபாட்ஸை ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்கள், நல்ல ட்ரைபாட்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரைபாட்ஸ் பற்றி நான் தனியாக டீட்டெயில்டாக ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். அதை உங்களை பல பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள், மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பாருங்கள். அதில் வந்து எந்த மாதிரியான ட்ரைபாட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதனால் குட் பை டு ஆல் திஸ் புவர் குவாலிட்டி ஆக்சசரிஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட உங்களோட ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு நான் காம்ப்ரமைசிங்காக உங்கள் ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பிங்க. நான் காம்ப்ரமைசிங்காக ஃபோட்டோகிராஃபியை எடுத்துகிட்டு போங்க. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமான கூட வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் நம்மளால் வாங்கிட முடியாது, வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் எப்படி நீங்கள் டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்களோ அதை பார்த்து அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அதனால் கேமராஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, லென்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஃப்ளாஷஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆக்சசரிஸ் கூட. அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம முன்னாடி சொன்ன அந்த 3-4 விஷயத்தினோட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பூராவே வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால் அது மாத்திரம் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். நல்ல அக்சசரிஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் கேஎல்ஆர் த ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட மீண்டும் சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.